ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால என்னோடய வாய்ஸ் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாப்பாவுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அதனால தான் வந்து என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஸோ 2 டேஸ் 3 டேஸ் ஒன்ஸ் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ பாப்பாவுக்கு உடம்பு சரியானதும் கண்டினியூஸாக டெய்லி வந்து குக்கிங் வீடியோ இல்லைன்னா விலாக் ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். 2 நாளைக்கு முன்னாடி வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருப்பேன். அதாவது எங்கள் ஊரில் வந்து தேர் திருவிழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் தேரோட்டம் அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த வீடியோவோட முன்னாடி பார்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஏன் வந்து அந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டாக போட்டேன் அப்படின்னா, நான் வந்து கோவிலுக்கு போகலை. என்னோடய அக்கா பசங்க, என்னோடய பசங்க, என்னோடய அம்மா, அத்தை இவங்கெல்லாம் தான், என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாருமே போயிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ வந்து என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ நான் வந்து எடுத்த வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் கோவிலுக்கு போகலை பார்த்தீங்களா, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் போயிருந்ததுனால அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். நான் வீட்டில் வந்து சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோலேயே ஃபுல்லாக நம்மளால் வீடியோ கவர் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் இல்லாதனால சின்ன சின்ன கிளிப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தேங்காய் பழம் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. தேர் வந்தால் தேரில் வந்து தேங்காய் பழம் வந்து உடைப்பாங்க. எங்கள் ஊரில் தேர் திருவிழா பார்த்திங்கன்னா 15 நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும். 15 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆகும். 15 நாளுமே பார்த்திங்கன்னா கோவிலில் விசேஷமாக தான் இருக்கும். முதல் நாள் வந்து நோம்பி வந்து சாட்டிடுவாங்க. அதாவது கம்பம் போட்டுடுவாங்க கோவிலில். கம்பம் போட்டுட்டாங்க அப்படின்னா அடுத்து அந்த நாள்லேருந்து அதுக்கப்புறம் 15 நாள் வரைக்கும் நிறைய பேர் வந்து விரதம் எடுப்பாங்க. கம்பம் வந்து போட்டுட்டதுனால கம்பத்துக்கு வந்து நிறைய பேர் தீர்த்தம் ஊற்ற போவாங்க கோவிலுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து காலையில் நடக்கும். நைட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குரூப் இருப்பாங்க. ஒவ்வொருத்தங்க வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து சாமிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு டெய்லியும் வந்து நைட்டில் அன்னதானம் போடுவாங்க. இந்த பூஜை வந்து நைட்டில் நடக்கும். இப்படியே 15 நாள் வந்து நடக்கும். 15 நாள் ஆனதும் அடுத்து 3 நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல் நாள் வந்து நைட் 2 மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே மாவிளக்கு எடுத்துகிட்டு போவோம். இது வந்து நைட்டில் தான் நடக்கும். நைட் 2 மணிக்கு வந்து ஊருக்குள்ளே இன்னும் ஒரு தேர் வரும். அது வந்து மகன் தேர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேர் வந்து ஊருக்குள்ளே வரும். அந்த தேர் வந்ததும் நாங்கள் போய் மாவிளக்கு கொண்டு போய் கோவிலில் வச்சுட்டு தேர் சுற்றி வந்ததும் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. அது பார்த்திங்கன்னா மார்னிங் ஆகிடும். நைட் போயிட்டு காலையில் டைம் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எல்லாருமே தீர்த்தத்துக்கு போவாங்க. ஈவினிங் போயிட்டு தீர்த்தம் எடுத்துகிட்டு வரும்பொழுதே விரதம் எடுத்திருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அக்னி சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அப்புறம் அங்கேருந்து நிறைய பேர் அலகு குத்திட்டு வருவாங்க. ஸோ இது வந்து 2வது நாள் நடக்கும். 3வது நாள் பார்த்திங்கன்னா தேரோட்டம். முதல் நாள் நைட்டே பார்த்திங்கன்னா தேர்லாம் அலங்காரம் பண்ணி அழகாக வச்சுடுவாங்க. அடுத்த நாள் காலையில் நல்ல நேரம் பார்த்து நமக்கு வந்து தேர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தேர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கிற எல்லாரும் வந்து தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு போவாங்க. தேருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் அலகு குத்திட்டு வருவாங்க. காவடி எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அக்னி சட்டி கொண்டுட்டு வருவாங்க. அலகு குத்திட்டு வரதுக்கு முன்னாடி நிறைய பசங்க வந்து குரூப் டான்ஸ் ஆடுவாங்க. பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். அது கூடவே பார்த்திங்கன்னா அலகு குத்தி இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேர் வரும். அந்த தேருக்கு அப்புறம் பெரிய தேர் வரும். தேர் வந்ததும் எல்லாருமே தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் பழம் உடைச்ச தட்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துடுவாங்க. வச்சுட்டு நம்ம வந்து தேர் கூட போகிறதுனா தேர் கூடவே போகலாம். அதாவது நாங்கள் வந்து தேர் வந்து ஊருக்குள்ளே சுற்றி வரும். நாங்கள் வந்து எப்பொழுதுமே தேர் கூட போயிடுவோம். நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர் வந்து முன்னாடி பசங்கள்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால நாங்கள் வந்து போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம். எங்கள் ஊரில் 15 நாளுமே இப்படி தான் வந்து ரொம்பவே சூப்பராக திருவிழா நடக்கும். உங்கள் ஊரில் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் தேர் வந்துடுச்சு. தேர் வந்ததும் என்னோடய அக்கா வந்து
நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்த தேங்காய் பழம் கொடுத்து சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. எல்லாருமே வந்து தேங்காய் பழம் உடைச்சி சாமி கும்பிட்டாங்க. ஸோ கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததும் நான் வந்து சமையல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் அக்கா ஊருக்கு கிளம்புறதுனால பசங்களையும் சாப்பிட வச்சுட்டு அவங்களும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புனதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ எடுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு வந்து தேர்க்கடைக்கு போனோம். என்னோடய மாமியார் மாமனார் நைட்டில் வந்திருந்தாங்க. காலையில் டைம் வர முடியல. அதனால் நாங்கள் வந்து காலையில் நானுமே கோவிலுக்கு போகாதனால எல்லாருமே சேர்ந்து ஈவினிங் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவை உங்களுக்கு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.